ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. திருஞானம் பாகம் 2 அத்தியாயம் 1. சத்குரு அகத்திய மகரிஷிகள் வழங்கிய விளக்க உரை. ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். சாரதா தேவியாம் அன்னை மகா சரஸ்வதி அருளிய திருஞானம் எனும் நூலினுள் புதைந்துள்ள சக்தி குறித்து மானுட அறிவினால் எளிதினில் ஏற்றுவிட இயலாது. எனினும் உணர்வின் மூலம் ஏற்றிடவே முயன்றிடுங்கள். ஆன்ம ஒளி குறித்தே உணர்த்திய முதல் பாகமானது விரிவடைந்த நிலையில் இறை ஒளி குறித்தே 2ஆம் பாகத்தில் அருளி உள்ளது. நூலேடுகள் யாவுமே உணர்வுகளின் பதிவுகளே எனில் உணர்வு நிலை கொண்டே உணர்ந்திட முற்படுங்கள். இறை ஒளி எனும் 12 அத்தியாயங்கள் அடங்கிய 2ஆம் பாகத்தினில் பல்வேறு உணர்வு நிலைகள் வெளிப்படுகின்றன. அன்னை சாரதையின் உணர்வு அலைகளை உள் ஏற்றால் மாத்திரமே அவர் எதனை உணர்ந்து உரைக்கின்றார் எனும் சத்தியத்தினை உணர இயலும். முதல் அத்தியாயத்தில் அன்னை வெளிப்படுத்திய 12 வகை உணர்வு அலைகளை 12 குறிப்புகளாக அறிவு அணுக்கள் ஏற்கும் வண்ணம் யாம் எடுத்துரைப்போம். உங்களது உணர்வு அலைகளின் தன்மைக்கு ஏற்பவே விளங்கிட இயலும். 12 உணர்வு குறிப்புகள். 1. விடுபட்ட ஆன்மத் துகள்கள் அருளுகின்ற பாதரச ஒளியானது கபால வாயிலை கடந்து சிரசிற்குள் பிரவேசித்தால் மாத்திரமே இறை ஒளி எனும் மாறுபட்ட தன்மையை ஏற்றிடும். 2. ஒளிப்பாலம் என்பது 4 கனிம வளங்களால் உருவானது. 4 வகை ஒளி ஆற்றலை உள்ளடக்கியது. 3. சிறைப்பட்ட கருக்களிலிருந்து உயிர் அணு வரை உருவாகும் ஒளிப்பாலமானது ஆன்ம ஒளியாகவும், உயிர் அணுவிலிருந்து கபாலவாயில் வரை அமைந்துள்ள ஒளிப்பாலமானது இறை ஒளியாகவும், கபாலவாயில் முதல் ஆன்மா அமைத்த எல்லை வரை சூன்ய ஒளியாகவும், ஆன்மாவின் எல்லை முதல் பரமாத்மா வரை பரம ஒளியாகவும் திகழ்கின்ற ஒளிப்பாலமானது 4 வகை எரிபொருட்களினால் இயங்குகின்றது. 4. சிறைப்படாத அணுக்களாகிய உள்மூளையில் உயிரினை நெருங்கியுள்ள சத்தியயுக அணுக்கள் எனப்படும் ஞான அணுக்களில் மாத்திரமே இறை ஒளியானது நிறைக்கப்படும். 5. கபால வாயில் வரை பொழியப்படும் சூன்ய ஒளியோடு கபாலத்தில் அடங்கியுள்ள சுண்ணாம்பு ஆற்றலும் அறிவு அணுக்கள் வெளிப்படுத்தும் வெப்பம் நிறைந்த உப்பு சக்தியும் ஒன்று கலந்தால் அவை சூன்ய ஒளி எனும் குளிர்ந்த சக்தியிலிருந்து
சற்றே மாறுபட்டு அடர் தன்மையினை ஏற்று இறுகி இறை ஒளி எனும் நாமம் ஏற்று வெற்றிடத்தில் நிறைக்கப்படுகின்றது. 6. சிறைப்படாத நிலையில் ஞான அணுக்களாக உயிரினை சூழ்ந்திருக்கும் ஆத்ம கருக்கள் யாவும் நிலம், நீர், காற்று ஆகிய 3 வடிவங்களையும் ஏற்கும் திட அணுவாகவும் திரவ அணுவாகவும் வாயு போன்ற நிலையிலும் உருமாறும் திறன் ஆத்ம கருக்களுக்கு உண்டு. 7. வாகனங்களின் தன்மைக்கு ஏற்ப எரிபொருளின் நிலை உருமாறுவது போன்று உடல் எனும் வாகனத்தை சீராய் உருமாற்றினால் ஆன்ம ஒளி எனும் எரிபொருளிலிருந்து இறை ஒளி எனும் எரிபொருளினை ஏற்கும் திறனை பெற்றிடலாம். 8. உடலின் மூலம் சாத்வீக உணவுகளை ஏற்று இறை லயத்தினை நாடிடும் மனதினை உருவாக்கினால் குருதியானது இளகி 10ஆம் வட்ட ஞான அணுக்களை நெருங்கிச் சென்றிடும். அதன் மூலம் இறை ஒளி எனும் எரிபொருளானது குருதியில் கலக்கத் துவங்கும். உடன் இறை ஒளியின் தரிசனம், அதன் ஞான ஆற்றல்கள் ஆகியவை மனிதனின் அறிவிற்கும் எட்டும். 9. குருதியில் இறை ஒளி பரவினால் பற்பல சிறைப்பட்ட கருக்கள் விடுபடும். அறிவு அணுக்கள் உருகிக் கரையும். இறை ஒளியின் மூலம் பேரறிவும் சித்திக்கும். 10. தேவைகள் நிறைவேறிட அறிவு அணுக்களால் சிறைப்படுத்தப்பட்ட ஆத்ம கருக்களுக்கு உணவளிக்க முற்படும் உயிரணுவானது தனது வெப்ப சக்தியினை கொண்டு இறை ஒளியினை உருக்கி ஆன்ம ஒளியாய் உருமாற்றிடும். தேவைகள் நிறைவேறிய பின்னர் கரைந்து உருகும் அறிவு அணுக்கள் சுயமாய் பயணித்து இறை ஒளியினை தீண்டும் தருணம் அவை குளிர்ந்த சக்தியாகவே பகிரப்படும். அவை பேரறிவினை வெளிப்படுத்தும் எரிபொருளாக மாற்றம் அடையும். 11. மெய்ஞானமாக உணர வேண்டும் எனில் தேவைகளை முனைந்து உதிர்க்கும் மனிதர்கள் தனது துறப்பு நிலையின் மூலம் இறைவனை ஒளியாய் தரிசிப்பர். இன்ப துன்பங்களை கடந்து அனைத்தும் இறையின் செயல் என்பதனை உணர்ந்து வாழ்ந்திருப்பர். 12. மெய்ஞான மார்க்கத்தில் இறை ஒளி என்பது வெற்றிடங்களில் மாத்திரமே நிறைந்திடும் என்பதன் பொருள் உணர வேண்டும். தான் பெறுகின்ற எரிபொருளினை உடனுக்குடன் தானமளிக்கும் ஞான அணுக்களே வெற்றிடங்களை பெருக்கி இறை அருளினையும் அதீதமாய் பெற்றிடும் என்றே உணர வேண்டும். வாழ்த்துகின்றேன்.